நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக நம் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் எங்களோடு கூட நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் சத்தம் எங்களுடைய உள்ளங்களிலே தொனிக்கட்டும். அந்த வார்த்தைகளுக்கு நேராய் ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் திருப்பப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தோடைய வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் சபைகளுக்கு நிறைய ஆவியானவருடைய உதவியோடு கூட நிறைய ஆலோசனைகளை, நிறைய புத்திமதிகளை அவர் எழுதி கொண்டே வருகிறார். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. நம்முடைய இந்த செய்தி நேரத்தில் கூட நம்ம நிறைய வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிலிப்பியர் திருச்சபைக்கு அவர் ஆவியானவரால் அவர் எழுதின அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த நாளில் நாம் பார்க்க இந்த செய்தியுடைய தலைப்பு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அப்போ அவர் சபைக்கு எழுதும் போது அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஏக அன்புள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். எதையுமே நீங்கள் வீண் பெருமையினால் செய்யக்கூடாது என்று சொல்லி அவரை ஒவ்வொரு ஆலோசனையாய் சொல்லி கொண்டு வரும்போது தான் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஆண்டவருடைய அன்போடு கூட, ஒற்றுமையோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட அவருடைய நாம மகிமைக்காக வாழணும்னு சொன்னால், நம்முடைய கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் அவரை கவனித்து பார்க்கணும்னு வசனம் சொல்கிறது. எபிரேயரின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருந்தது என்று சொல்லி நாம் வசனத்தின் மூலமாக இயேசுவை நாம் கவனித்து பார்க்கும்போது நம் ஆண்டவர் எத்தனை ஆழமான சிந்தை உடையவராய், அவர் பரிசுத்தம் நிறைந்த ஒரு சிந்தையுடையவராய் இருக்கிறான்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் அப்படி இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது நம்ம இன்னும் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்து அவருடைய சிந்தை போல நாமும் அவரை போல மாறுவதற்கு அந்த வார்த்தைகள் கட்டாயம் நமக்கு உதவி செய்யும். இந்த நாளில் கூட பாருங்கள், அந்த 5வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு சொல்கிறார். அப்போ இயேசுக்கு இருந்த சிந்தை என்று சொல்லும் போது முதலாவது அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவில் இருந்த தாழ்மையின் சிந்தை. ஆண்டவர் எவ்வளோ தூரம் தாழ்மை நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லி அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் தேவனுடைய ரூபமானவர். இயேசு தேவனுடைய ரூபமாக இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாய் வந்தாலும் கூட அவர் தேவனுடைய ரூபமானவர். அவர் தேவனுக்கு சமமானவர். பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிலும் நிகரானவர், சமமானவர். ஆனால் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவர் தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபமானவர். அதே நேரத்தில் அவர் எல்லா விதத்திலும் அவரை போலவே மகிமை நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர், அதிகாரம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் அந்த தன்னுடைய உரிமைகள் எல்லாவற்றையும், அந்த மகிமை எல்லாவற்றையும் விட்டு அதை எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர் எப்படி வந்தாராம், தம்மை தாமே வெறுமையாக்கினார்.
மனுஷ சாயலுக்கு அவர் வந்தார். மனுஷ சாயல்னு வரும்போது எல்லா விதமான தன்னுடைய தேவனுக்குரிய அந்த தெய்வத்துக்குரிய நற்பண்புகளை, தெய்வத்துக்குரிய அந்த மகிமையை அவர் துறந்து விட்டுத்தான் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி ஒடுக்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார்னு பாருங்கள். அப்படி மனுஷருமாய் வந்த தேவன் இன்னும் பார்த்தீங்கன்னா 33 வருஷ காலங்கள் இந்த உலகத்தில் வந்தார். கடைசியில் சிலுவையில் போய் தான் தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ சிலுவைக்குன்னு வரும்போது இன்னும் தன்னை தாழ்த்துறார். எப்படி தாழ்த்துறாரு? ஒரு குற்றவாளியாக சிலுவையில் அவர் தொங்கினார். சிலுவையில் ஒரு கல்லனை போல் அவர் சிலுவையில் தொங்கினார். பாவமில்லாத தேவன் அப்படி தொங்கி தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார். அப்போ இயேசு தேவனுக்கு சமமாக இருந்த இயேசு, தேவனுக்கு நிகரானவர், ஒப்பானவர், அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த இயேசு அந்த மேன்மையை, அந்த மகிமையை விட்டு உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண ஒரு மனுஷ சாயலோடு கூட இந்த உலகத்துக்கு வந்தார் அல்லவா? அது மாத்திரம் இல்லை, சிலுவையில் தன்னை ஒரு குற்றவாளியாக, தன்னை ஒரு பாவியை போல தாழ்த்தினாரே, அடிக்கப்பட்டவராய் நமக்காக அப்படி தாழ்த்தினார் அல்லவா? அந்த தாழ்மை இயேசு கிறிஸ்துனுடைய உன்னதமான ஒரு தாழ்மை. அப்போ ஆண்டோடைய இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, அவருக்குள்ள இந்த தாழ்மையை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நம்மை நாம் நினைத்து பார்த்தால் நாம் அதில் எவ்வளோ குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம் பாருங்கள். நம்முடைய தாழ்மையை யோசித்து பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. நான் தாழ்மையாக இருக்கிறேன் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு கூட நம்ம இருக்கிறோமான்னு எண்ணி பார்த்தோம் என்றால் நாம் அதில் ரொம்ப குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த அப்படிப்பட்ட இயேசுவின் சிந்தை உண்மையிலே என் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து மற்றவங்க நமக்காக சேவை செய்ய இயேசு வந்தார் அல்லவா? நான் மற்றவங்களுக்காக அப்படி செய்வேனா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்த்து நம்மை முழுவதுமாய் அவனுடைய கரத்தில் நம்ம அப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த பவுல் சொல்கிறார் 3 வசனத்தில், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நீங்கள் எதையுமே செய்யாதீங்க, மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்போ இயேசு வந்த தாழ்மையை நம்ம பார்த்தோம். தன்னை எவ்வளோ தூரம் தாழ்த்தினார். நம்முடைய பெருமைன்னு யோசிக்கும் போதே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துட்டோன்னா, அல்லாட்டா கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்துவிட்டால் நம்ம ரொம்ப பெருசாக நம்ம நினச்சிருவோம் இல்லையா? மற்றவங்களை பார்க்க நமக்கு சாதாரணமாக தெரியும், மற்றவங்களை நாம் குறையாக நினச்சிருவோம், நம்மளை மேன்மையாக நினைத்து விடுவோம். அப்போ கொஞ்சம் ஒரு முன்னேற்றம், கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம், கொஞ்சம் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் வரும்போது நம்மளே அறியாமலே ஒரு பெருமை இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களாக இல்லாமல் இயேசு எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் அவர் சொல்கிறார், ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கிடைவீர்கள். நம்ம யாரை, எந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் நம்மை விட அவர்கள் மேன்மையானவர்கள். அவர்களுக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார். அவர்களும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். நான் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரையும் நம்மை விட மேன்மையானவர்களாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் தாழ்மை இன்னும் எப்படிலாம் அவர் இந்த 3 வருஷ காலம் ஊழியம் செய்த நாட்களில் அவர் தாழ்மையை பல விதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யோவான் 2 அதிகாரம் 9 வசனத்தில், காணா ஒரு திருமண வீட்டில் அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த சம்பவத்தில் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறி எங்கிருந்து வந்தது என்று அந்த தண்ணீரை மொண்டு போன அந்த வேலைக்காரர்களுக்கு மாத்திரம்தான் தெரிந்தது. அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கோ அல்லாவிட்டால் அந்த திருமண வீட்டை ஆயத்தப்படுத்தின மணவாளனுக்கோ அது எங்கிருந்து வந்தது என்றே தெரியாது. ஆனால் இயேசு அந்த இடத்துல ஒரு மகிமையான அற்புதத்தை அந்த இடத்துல செய்திருக்கிறார். அந்த இடத்துல பாருங்கள், இயேசு தன்னை எவ்வளவாய் மறைத்திருந்தால் பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியல, அந்த மணவாளனுக்கும் தெரியல. அப்போ இயேசு தன்னை மறைத்து எத்தனையாய் தன்னுடைய தாழ்மையின் சிந்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னை மறைத்து ஆண்டவர் நிறைய நேரம் வாழ்கிறார். அவர் நிறைய அற்புதங்களை செய்யும் போது ஒருவரிடத்தில் போய் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படி தான் அவர் சொல்கிறார். போய் இதை பிரசித்தப்படுத்துன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அப்போ இயேசு தன்னை மறைத்து வாழ்ந்தார். நாம் எப்படி இருப்போம்? ஒரு சின்ன காரியம் நடந்துட்டால் கூட அது எத்தனை பேர்கிட்ட சொல்லுவோம் இல்லையா? இயேசு தன்னை மறைத்து வாழ்ந்தார். அது மாத்திரம் தன்னை அவரை ராஜாவாக்க ஜனங்கள் முயற்சித்தாங்க. ஆனால் இயேசுசாமி என்ன பண்ணார்? அந்த இடத்தை விட்டு விலகி போனார். நான் வந்தது ராஜாவாக இருப்பதற்கு அல்ல,
என் ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுப்பதற்காக என்பதை அறிந்து அந்த இடத்த விட்டே ஆண்டவர் வேலைக்கு போனார். அப்படி ஒரு மேன்மையை அவர் வெறுத்தார். அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் பிதாவாகிய தேவனையே அவர் கனப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபமானவர். அப்போ அவர் பாருங்கள், பிதாவாகிய தேவனை, தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனையே கனப்படுத்துகிறார், அவரையே மகிமைப்படுத்துகிறார், அவரே உயர்த்துகிறார். இன்னும் பாருங்கள், சீஷர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் ஆண்டவர் ஒரு தலைவர், அந்த இடத்துல அவர் ஒரு குரு, அவர் ஒரு போதகர். ஆனால் அவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தாழ்மை அந்த இடத்துல அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அவர்களுக்கு அந்த தாழ்மையை வெளிப்படுத்தினார். இப்படி இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு வந்தது முதற்கொண்டு அவர் முடிவு வரை தன்னுடைய இயேசுக்கு சொல்லுந்த தாழ்மையின் சிந்தை எந்த அளவுக்கு வெளிப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய தாழ்மையை கவனித்து பார்த்து, நான் அப்படி இருக்கிறேன்னா, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருக்கிறதா ஆண்டவரே, என்னுடைய சிந்தையும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் சிந்தையாய் மாறட்டும், என்னையும் உம்மை போல மாற்றுன்னு சொல்லி நம்ம தாகத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்து கேட்போம் என்றால் கட்டாயம் இயேசு நமக்குள்ளாகவும் அந்த தாழ்மை அவரை போல நம்ம இயேசுவை போல முழுவதும் நாம் மாறாவிட்டாலும் கூட அவருடைய சாயலை தரித்து கொள்ள கிருபை தருவார். அந்த பெருமையான எண்ணங்களிலிருந்து நம்மை விடுபட வைத்து தாழ்மையின் தேவனுடைய அந்த தாழ்மையை தரித்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கட்டாயம் உதவி செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட சிந்தை அன்பின் சிந்தை என்று சொல்லலாம். அன்பின் சிந்தை. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு நமக்காக மனிதர்களாகிய நமக்காக வந்தது முழுவதுமே நம்மேல் வைத்த அன்பு தான். குமாரனாகி இயேசு முழுவதும் மனிதர்களாகிய நமக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஒரே பேரான தேவனுடைய இந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போய்விடக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடக்கூடாது. அவர்கள் ஒவ்வொருத்தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன்னையே இயேசு பலியாக தந்தார். முதலாவது அவர் தன்னை தாழ்த்தி மனுஷ சாயலில் இறங்கி வந்தார்னு பார்த்தோம். அடுத்து தன்னை பலியாக இயேசு கொடுத்தார். அவர் பாருங்கள், ஒரு ஆடு மாடு அதுவரைக்கும் பாவங்களுக்காக ஆட்டையும் மாட்டையும் புறா குஞ்சுகளையும் கோழியையும் இவைகளைத்தான் பலியாக கொடுத்தாங்க. ஆனால் இயேசு அந்த பாவ நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற பலியாய் தன்னையே பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே அந்த அன்பை உச்சகட்டமாக இயேசு வெளிப்படுத்தினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நொறுக்கப்பட்டவராய், உடைக்கப்பட்டவராய், அவர் பிழியப்பட்டவராய் சிலுவை மரத்தில் தன்னை நொறுக்க அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் பட்ட வேதனைகளை நம்மால் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ வேதனைகளை இயேசு ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் இயேசு அனுபவித்தார். அப்போ நம்மேல் வைத்த அன்பு அத்தனை பெரியது. அந்த அன்பினாலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை இயேசு இன்னைக்கு அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அப்போ இயேசுவின் அன்பு என்பது எத்தனை பெரியது. தேவன் நமக்காய் குமாரனாகி இயேசுவை அனுப்பியது எத்தனை பெரிய அன்பு. இந்த அன்பை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பின் சிந்தையுள்ள தேவனாய் அவர் இருந்ததுனால தான், அவர் எப்பேற்பட்ட ஒரு அன்பின் சிந்தையாய் இருந்ததுனால தான் அவருடைய அன்பை இப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சிந்தை, இந்த அன்பு எனக்குள்ளேயும் வெளிப்படணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உங்களுக்காக என்னையே பலியாய் கொடுத்துருக்கிறேன், அதுபோல் நீயும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இயேசு நம்மளை பார்த்து சொன்னார். அவர் அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினதுனால தான் நாம் அவரை தேடி போகலை, முந்தி அவர் தான் நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் முழுவதும் அன்பானவர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கூட, அந்த 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ நம் இயேசு எப்படி நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தாரோ அதே போல் நாமும்
நம்மில் மாத்திரம் அன்பு கூறுவர்களாக இல்லாமல் பிறரிடத்திலும் அன்பு கூறணும். நமக்கானதையே நம்ம யோசித்து கொண்டு இல்லாமல் பிறருக்கானவைகளையும் நாம் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும், அந்த அன்பின் சிந்தை நம்மிடத்தில் காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பு, நம்ம எவ்வளோ பெரிய, அதாவது தன்னை பலியாய் கொடுத்த ஆண்டவர் நம்ம எவ்வளோ கொடிய பாவங்களை செய்துட்டாலும் அவர்கிட்ட போய் அவரிடத்தில் நம்ம வந்துவிட்டால் நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை மன்னித்து விடுகிறார், அதை மறந்து விடுகிறார். நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விடுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மேல் வைத்த அவருடைய அன்பு நிமித்தம்தான் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிட்ருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ தவறுகள் நம்ம செய்கிறோம். ஆனால் இயேசு நம்மேல் வைத்த அன்பினாலே அவருடைய கிருபையை அனுபவிக்கிறோம், அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கிறோம், அவர் கொடுக்குற மன்னிப்பை நம்ம அளவில்லாமல் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு பாருங்கள், தன்னை காட்டி கொடுத்த சீஷன், தன்னை மறுதளித்த சீஷன், தன்னை விட்டு ஓடிப்போன சீஷர்கள், இவங்க எல்லாரையும் அவர் வெறுத்துறல, முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பு வைத்தார். அவங்களுடைய குறைகளை ஆண்டவர் உணர்த்தி காட்டினார், அவங்க மனம் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். அதே மாதிரி தானே நீங்களும் நானும் எத்தனையோ முறை அவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம், பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்கிறோம், அவருடைய அன்பை மறந்து போயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்றைக்கு அதை உணர்த்தி காட்டினாரோ அன்றைக்கு அவர்கிட்ட வந்த உடனே அதையெல்லாம் ஆண்டவர் குத்தி காட்டி நம்மளை காயப்படுத்தாமல் அப்படியே அதை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் இயேசுவின் அன்பு. இயேசு எத்தனை அன்புள்ள தேவன்! அவர் நம்மேல் வைத்த அன்பினால தான் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறார், ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியாக இன்றைக்கி சமாதானமாக வாழ்கிறோன்னு சொன்னால் அது அவர் நம்மேல் வைத்த அன்பு என்று தான் சொல்லணும். இன்னும் பாருங்கள், நம்ம பாவத்துக்காக சில நேரம் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார், நம்மளை சுட்சிக்கிறார். அது கூட இயேசு நம்மேல் வைத்த அன்பினால் தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இத்தனையாய் உன்மேல் நான் அன்பு வைத்து உனக்காக என்னையே நான் பலியாக்கி உனக்கு இத்தனை கிருபை இரக்கத்தை மன்னிப்பையும் கொடுக்கறதுனால நீ எனக்கு சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி வாழணும்? நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்கணும்னு சொல்கிறார், சத்துருக்களையும் நம்ம சிநேகிக்கணும்னு சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஏன் இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்ட, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் மறுபடியுமாய் நாம் ஒரு விஷயம் தேவனுடைய அன்பை, தேவனுடைய தாழ்மையை, இதை நம்ம கவனித்து நோக்கி பார்த்து சிந்தித்து பார்க்கும்போது, ஏன்ட்ட அந்த அன்பு இருக்குதா, என்னிடத்தில் அந்த தாழ்மை இருக்குதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ அன்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒருவரை நேசிக்கிறதுன்றது எவ்வளோ கடினமாக இருக்குது, நம்மளை வெறுக்கிறவங்கள நம்ம நேசிப்பதுன்றது எத்தனை கடினமாக இருக்கிறது, எத்தனை பேர்கிட்ட இன்னும் எனக்கு பகை இருக்கிறது, எத்தனை பேர் மேலே எனக்கு இன்னும் கோபம் இருக்குது, நான் மனஸ்தாபத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நமக்காய் பலியாய் தந்த, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவருடைய அன்பின் சிந்தையை கவனித்து பாருங்கள். உங்களுக்காக எனக்காக அவர் எவ்வளோ அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு நம்ம சிந்தித்து பார்த்து, இயேசுவே என்னையும் உம்மை போல அன்புள்ளவளாய் மாற்றும், உம்மை போல அன்புள்ளவளாய் மாற்றும், உம்மை போல மன்னிக்கிறவளாய் என்னை மாற்றும், உம்மை போல அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவளாய் என்னை நீ மாற்றும்னு நம்ம கேட்டோன்னா இயேசு கட்டாயம் நம்ம எப்படி மாற்றுகிறார். கடைசியாக ஆண்டுடைய சிந்தை பரிசுத்த சிந்தை. அவர் பரிசுத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய குமாரன் பிறக்கும் போதே மரியாளுக்கு காபிரியேல் தூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும். அப்போ பிறக்க போகிற அந்த பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன். தேவகுமாரன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்தால் நிறைந்தவர். அவரிடத்தில் எந்த ஒரு பாவமும் இல்லை, அவரிடத்தில் எந்த அநீதி இல்லை. வசனம் சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமாம். அவரிடத்தில் எந்த தீய நோக்கமும் கிடையாது, அநீதி எல்லாம் பாவம்தான். இயேசுவிடத்தில் எந்த அநீதியும் கிடையாது. அவர் நீதியாய் பேசினார், அதனால தான் அவரை பகைத்தார்கள். அவர் நியாயமாய் பேசினார், நியாயமாய் கற்பனைகளை போதித்தார், அதனால தான் வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லாம் அவரை பகைத்தார்கள், அதனால தான் அவரை கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு நீதியுள்ளவராய் காணப்பட்டார். அவருடைய வார்த்தையில் ஒரு அநீதி இல்லை, அவருடைய பேச்சில் செய்கையில் எதுலேயுமே அநீதி இல்லை, தீய காரியங்களில் அவரிடத்தில் தீமை என்பதே இல்லை, அவரிடத்தில் இருள் என்பதே இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்னில் குற்றம் ஒன்றென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் அப்படின்னு சொன்னார். வசனம் சொல்லுகிறதே, நன்மை செய்ய நீங்கள் அறிந்தும் நன்மை செய்யாவிட்டால் அது பாவம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இயேசு எப்படி இருந்தார்? நமக்காக அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி அலைந்தார். கிராமங்கள் தோறும்
பட்டணங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி அலைந்தார். இயேசு எந்த இடத்துலையாவது தீமை செஞ்சாருன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. தீமை என்பதே இல்லை. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். பாவிகளை நேசித்தார், ஆனால் பாவத்தையோ அவர் வெறுத்தார். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர். அவர் முழுவதும் பரிசுத்தம்தான். அவருடைய உணர்வுகள் பரிசுத்தம்தான். அவருடைய சிந்தை, செய்கை, பேச்சு எல்லாம் பரிசுத்தம்தான். அதனால தான் நம்மளை பார்த்து சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சிந்தை பரிசுத்தமுள்ளதாய் காணப்படுகிறதா? சிந்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிந்தை தான் நிறைய நேரம் செயல்களாய் வெளிப்படுகிறது. அதுதான் நிறைய உணர்வுகளாக, செய்கைகளாக, பேச்சுக்களாக, நடக்கைகளாக அது வெளிப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு கவனித்து பாருங்கள். அதுபோல் நீங்களும் மாறணும். அதுபோல் என்னுடைய சாயலை நீங்கள் தரித்து கொள்ளணும். எனக்கு நீங்கள் சாட்சியாக வாழணும். என் நாமத்துக்கு நீங்கள் மகிமையாக வாழணும். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி நம்முடைய ஆண்டவரை கவனித்து பார்த்து, அவர் இந்த தாழ்மை, அவருக்கு இருந்த தாழ்மை எத்தனை உன்னதமான தாழ்மை. அந்த தாழ்மையில் கொஞ்சமாவது எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். இல்லாவிட்டால் எதை எடுத்தாலும் எனக்குள்ளே நான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேனா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். அவருடைய அன்பை நான் என் குடும்பத்தில் வெளிப்படுத்துகிறேனா, என் சமுதாயத்தில் நான் வெளிப்படுத்துகிறேனா, என் கூட இருக்கிற மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிறேனா, என் கணவர், என் பிள்ளைகள் இவடத்தெல்லாம் நான் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறேனா, பிறரிடத்தில் நான் அன்பை வெளிப்படுத்துகிறேனா யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு ஆனால் என்றைக்குமே என்கிட்ட அன்பாக தானே இருக்கிறார். என்கிட்ட எப்பயுமே அவர் அன்பை தானே வெளிப்படுத்துகிறார். நம்ம அதை யோசித்து பார்த்துட்டோன்னா கட்டாயம் பிறரை நாம் மன்னிப்போம். பிறரிடத்தில் நாம் கட்டாயம் பட்சமாக இருப்போம். அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அந்த அன்பை பரிசுத்தாவின் மூலமாய் நமக்குள்ளேயும் கர்த்தர் ஊற்றுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பரிசுத்தத்தால் நிறைந்தவர், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர், பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மையும் அப்படி குற்றமற்றவர்களாய், கரைதிரையற்றவர்களாய், பரிசுத்தமானவர்களாய் மாற்றுவதற்கு இயேசு வல்லமையுள்ளவர். அதற்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே அவர் சிந்தி இருக்கிறார். அதற்காகத்தான் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். ஆதலால் அந்த அன்பு தேவனுடைய கரத்தில் எனக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையை என்னிலும் இருக்கட்டும், என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குறைவுகளெல்லாம் நீ மாற்றுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நன்றிப்பா. உண்மை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம் ஐயா, உம்முடைய தாழ்மையை, உம்முடைய அன்பை, உம்முடைய பரிசுத்தத்தை இந்த நாளில் உம்முடைய வசனத்தின் வழியாக நாங்கள் கவனித்து பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த சிந்தை எங்களுக்கும் தார். அந்த பரிசுத்தத்தை, அந்த தாழ்மையை, அந்த அன்பை இந்த நாளில் வசனத்தை கேட்கிற எங்கள் யாவருக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். தந்து ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ, அன்போடு வாழ, ஒற்றுமையோடு தாழ்மையோடு வாழ, பரிசுத்தத்தோடு வாழ எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.